ಆಯ್ತು ಆಯ್ತು ಅದು ಲೈಟ್ வெளிச்சம் இல்லைல்ல அதனால எங்கே போனேன் இது எங்கே வீடு எங்கே வெள்ளூரில் வெள்ளூர் இருந்தால் எங்கே இருக்கிறாங்க ಏನೋ ಸ್ವಲ್ಪ ಡ್ಯಾಮೇಜ್ ಆಗೋಯ್ತು ಬಿಟ್ಬಿಟ್ರು ಏನಾಗುತ್ತೆ ಎಷ್ಟಾಗುತ್ತೆ ಹೇಳಿದ್ರೆ ಮುಂದೋಯ್ತು. ಸೊ ಇದು ಸಿಗಲ್ಲ ಇದು ಆ್ಯಕ್ಟಿವ್ ಸೆಟ್ ಅಂದರೆ ಇದು ಡಿಸ್ಪ್ಲೇಟರ್ ಜೊತೆಗೆ ಇದು ಲೈಟ್ ಫುಲ್ಲು ವೈಟು ಇದು ವೈಟು ಹೋಗಿದೆಯಾ ಇಲ್ಲಿಂದ ಇಲ್ಲಿಗ ಅದು ಸಿಟ್ಟೆ ಡಿಸ್ಪ್ಲೇಟರ್ ಜೊತೆ ಬರುತ್ತೆ. ನಾರ್ಮಲ್ ಅದ್ರ ಗ್ಲಾಸಿಗೆ ಬರುತ್ತೆ 300-400 ಆಗುತ್ತೆ. ಇದು ರೇಟ್ ಏನು ಎಷ್ಟಾಗ್ಬೋದು ಅವ್ರಿಗೆ ಹೇಳಿದ್ರೆ ಒಂದು ಐಡಿಯಾ ಒಂದು 2,000 ಮೇಲೆ ಆಗುತ್ತೆ. 2,000 ಮೇಲೇನೆ ಆಗುತ್ತೆ. ನಮ್ಮ ನಾರ್ಮಲ್ ಗಾಡಿಗೆ ನೋಡಿ ಆ ಗಾಡಿಗೆ ಎಲ್ಲ ಸಿಗ್ಬಿಡುತ್ತೆ. ಅದು ಸಿಗುತ್ತೆ ಸಿಗಲ್ಲ ಈ ಮಾಡಿ ನಾನು ಅದೇ ನೋಡಿದ್ದು ಇದೆಲ್ಲ ಸೆಟ್ ಬರುತ್ತೆ ಫುಲ್ಲು ವೈಟು ಮತ್ತೆ ಬೇಡ ఎవరి పైన అది సెట్ తీసుకోనాలా అదే తీసుకుంటాను ఇప్పుడు సుజుకి ಕರ್ಕೊಂಡು ವಿಶೇಷರಲ್ಲಿ ಆನಂದ್ ನೋಡ ಇದೆ ಮೊಂಡಾಚೂರು ಅಲ್ಲಿ ಹೋಗಿದೆ ಈಗ ಬೆಳ್ಳಂಟೂರು ಅಂತ ಇಲ್ಲ ಹಂಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಅಲ್ಲಿ ಹಾಕ್ಸ್ಬಿಟ್ಟು ಶೋರೂಮ್ ಹೋಗೋಣ மெக்கானிக்கல் உண்டாடப்படா அங்கே மெக்கானிக் இருக்காங்க அங்கே போய் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா அது செட் தான் வாங்கணும். இது ஆக்சஸா சரி ஆக்டிவ் ஹோண்டா దానికి పోతే ಜಾಸ್ತಿನೇ ಆಯ್ತು ಏನೋ ಇಷ್ಟು ಫೋನ್ ಎಲ್ಲರ ಹತ್ರನೂ ಹಂಗೆ ಆಗುತ್ತೇನಾ ನಿಮ್ಮ ಮೆಕ್ಯಾನಿಕ್ ಅವರು ಹಂಗೆ ಹೇಳ್ತಾರೆ ಕೊಡ್ವಿ ಬಿಡು ಎಷ್ಟು ತಪ್ಪ ಅನ್ಕೋದೆ ಒಂದು 2,000 ಐತಿ ನಾ ನಿಮ್ಮ ಮೆಕ್ಯಾನಿಕ್ ಅವರು ಅಷ್ಟೇ ಕೇಳಿದ್ದಾರೆ ನಿಮ್ಗೆ ಇಲ್ಲಿ ಮುಗಿಸ್ಕೊಡ್ರಿ ಇಲ್ಲ ಒತ್ತು ಒಳಗೆ ಮಟ್ಟ అదేం తప్పలేదు ఎంత మరి రోజువేళ ఇంకపోతే జాస్తి వద్దు నువ్వు పోతే నువ్వే ఇంకా వేసి కట్టాలా జాస్తి సరే మోడి మాట్లాడి తక్కువాడండి ಜಾಸ್ತಿ அவன்கிட்ட எச்எஸ்ஆர்ல ஹோண்டா ஷோரூம் இருக்கு அங்கே போனால் புதுசாக போடுறாங்க அங்கே போய் போட்டுக்கலான்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்லிருக்கேன் அது 2,500 ஆகுதோ அது 3,000 ஆகுதோ பரவாயில்ல 2,000 கொடுன்னு நான் சொல்கிறேன். 2,000 வாங்கிட்டு போங்க. உங்களுக்கு 500 போதோ 1,000 ரூபாய் போதோ தெரியல. அவங்களுக்கு போனால் ஜாஸ்தி தான் ஆகும் ಲೇಬರು ಅದೆಲ್ಲ ಸೇಫೋನ ಅಯ್ಯಿಂದ ಫೋನ್ ಏನು ಕೇಳ್ತಾರೆ ಟೈಮ್ ಬ್ಯಾಡು ಅಂತೆ ಇದೇ ಬ್ಯಾಡಿ ಬಿಡು ಅಮ್ಮ ಏಮೈಪೋಯ್ನ ಅನ್ಕೋ ಎಷ್ಟು ಖರ್ಚಾಗುತ್ತೋ ಅದೆಲ್ಲ ಬೇಡ ಇರು ಏನಾರು ಫೋನ್ తక్కువ తెప్పిస్తాను వాడు ఒప్పాలి కదా దూరం పోతే తక్కువ సరే ఇచ్చిడి ఏడా அங்கே போய் போட்டுக்கண்ணா ஷோரூமில் போய் டோட்டலாகவே எந்த மெக்கானிக் அவர் பண்ணி தராங்களோ அது எவ்வளோ அது பண்ணி கொடுத்துருக்காங்க லேட் ஆகும் இந்த அமௌண்ட்டை வாங்கி எனக்கு இல்லை இல்லை ஏதோ உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் 2 பேருக்கும் மட்டும் அமௌண்ட் வாங்கினேன் அவர் என்ன பில்லு தப்புதான் எனக்கு தப்புதான். அது போய் என்ன இப்போ நீங்கள் ஷோரூம் போனால் ஈவினிங் ஆகும். அப்புறம் நீ போய் எதனா ஒன்று வாங்கிட்டா போட்டு கவர் ஆகாதா எதுக்கு அவங்க வண்டிக்கு செகண்ட் பார்ட்டி தானே இல்லை அதெல்லாம் இதெல்லாம் இதுக்கு இன்சூரன்ஸ் வராது. அவங்களுக்கு செகண்ட் பார்ட்டி இல்லை அவங்களுக்கு இன்சூரன்ஸ் புது காடி இருக்கு ஆனால் வராது. அது எப்போ வருதோ அதெல்லாம் கேஸ் போடணும்.
அப்படி இல்லைங்க சார் பின்ன எப்படி ஆகுது அது நீங்கள் ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த பில்லுக்கு உங்களுக்கு தான் இன்சூரன்ஸ் இதாகுது ரெடி பண்ணு சார் நான் கூட வாங்க மாதிரி சொல்கிறேன் சரி ஒரு வேலை செய்யுங்க அவங்க கூட போங்க செலவாகுதுன்றாங்க అన్నా పోయి షోరూమ్లో ఎంత అవుతుందో வெள்ளந்தூர்ல நான் மெக்கானிக்ல ఉన్నాడు சரி போனா வாடி சேபிச்சிட்டாங்க அவங்க பண்ணி கொடுக்குறாங்க வெள்ளந்தூர் கேட்ல போறீங்களா சும்மா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க உங்களுக்கு டைம் வேஸ்ட் அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுங்க சர்வீஸ் தான் சொல்றாங்க இது ரெடி பண்ணி லோக்கல் மெக்கானிக் லோக்கல் பார்த்து போட்டு நீங்க போங்க ஷோரூம்க்கு போங்க ஷோரூம்க்கு போய் வாங்க అన్నా ఇయ్యనా లేదు కొన్నాను పోతే మరి ఎప్పి అన్న షోరూమ్ పోతాడు వాడు లోకల్ మెకానిక్ లోకల్ మెకానిక్ అన్ని పక్కలోనే ఉంది నా మెకానిక్ ఇచ్చినా కూడా షోరూమ్ దగ్గర తెచ్చేయాలి అదే ఇచ్చేది లేదు చెప్తాదిన్నా ఇప్పుడు మన నువ్వు రొంట్లో చెయ్యి లేదా నువ్వే గాడి కూడా చెప్తాను నేను పుస్తకం ఏపిస్తాను వాడు లోకల్ కూడా వచ్చేలే అంటాడు షోరూమ్ తోకపోతే షోరూమ్కే పోవాలంటే అవుతుంది ఇల్లనే నంబర్ పోండి ఆరాంగా వెళ్ళిరండి మీరు వాళ్ళకి వాళ్ళు ఊరికే ఏడికి దగ్గరలో కొడతారు తప్పు ఏమో అయింది అయిందప్ప అప్ప పోయే పోట్టుకో ஒன்றும் ஆகாது போப்பா அதெல்லாம் ஸ்க்ரூ பெட்டிங் போப்பா இல்லை ஏதோ நான் ஒரு ஹெல்ப் பண்ணுறேன் அவங்களுக்கும் உங்களுக்கும் நான் யாரும் தெரியாது షోరూమ్ చేసినా నువ్వు అంతే చెప్తాను సన్నగా ఇచ్చేయాలి వాళ్ళే చెప్పలేదా கம்ப்ளைண்ட் வேணாம் எதுவுமே வேண்டாம் நீ போப்பா சாமி இப்போ அவங்க சொன்னாங்களே ஹோண்டா ஷோரூமில் சொல்கிறது எவ்வளோ வித்தியாசம் வரும் ஒவ்வொருத்தரும் பார்த்து கிடைக்காது அவங்க ஷோரூம் ஃபோனில் ஒரு வாட்டி சொல்கிறா ஒரு பேச்சு அது போனால் ಒಂದು பேச்சு ஆகுது ஆமாம் வேணாம் ஏதோ பண்ணி சிங்கிள் கிடைக்கும் வேறு மெக்கானிக்கில் போய் கொடுத்தா கடைக்கு போங்க என்ன அதுக்கு இப்போ போனால் ஈவினிங் வரைக்கும் நீங்களும் வெயிட் பண்ணணும் அவங்களும் வெயிட் பண்ணணும் 2000 போ ஏதோ ஆயிடுச்சு போ எதுக்கு நம்ம ஷோரூமுக்கு கடைக்கு போப்பா இல்லை இல்லை அவ்வளோ ஆகாது போ அவங்களுக்கு சொன்னாங்களா நம்மளுக்கு தான் அவங்களுக்கு தெரியும் சொல்லிட்டாரு சார் நம்பர் அப்படி வேணா பண்ணலாமா சார் நம்பர் ஒரு வாட்டி செட்டில் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு ஆனால் மெக்கானிக் சொல்கிறேன் சார் கொட்டிதாரா ಹೋಗು ಆಗುತ್ತೆ பண்றாங்க போப்பா நான் ஏதோ தாரியில் போவங்க ஆளுதான் அவங்க யாரோ நீங்க யாரோ தெரியாது போங்க முடிஞ்சு போச்சு ஃபோன் பண்ணுங்க ಅವರು ಗಾಡಿ ಮೇಲೆ ಕುತ್ಕೊಂಡಿದ್ರು ಬಿರಿಯಾನಿ ಹತ್ರ ಇವರು ಪೈಪ್ ಹಾಕ್ತಾ ಇದ್ರಲ್ಲ ಆಯ್ತು ಬಿಟ್ರಂಗ என்ன பண்றது 6G மாடல் ಎಷ್ಟು ಇದು 6G தான் 5G ಇದೆಯಾ ಸಿಕ್ಕಲ್ಲ ಅವು ಎಷ್ಟಾಗುತ್ತೆ ಅದು 5G ಅದು ಕಮ್ಮಿ ಇಲ್ಲೆಲ್ಲಿ ಹೋಂಡಾ ಶೋರೂಮ್ ಇಲ್ಲ ಹಿಂದಿಗಳೆಲ್ಲ ಹೊರಗೋಗಿದೆ ಅದು ಫುಲ್ ಸೆಟ್ வெயிட் பண்ணா வெல்டிங் சரியா போகும் அது எಷ್ಟಾಗುತ್ತೆ சர்வீஸ் சார்ஜே ரொம்ப கொடுங்க சார் இதெல்லாம் மாற்றினா சார் ஹோண்டா ஷோரூம் பாருங்க ஏதோ அந்த பார்ட் எடுத்துட்டு வந்தோம் இந்த மாதிரி கடைக்காரங்க கொடுத்தா சேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா இங்கே லோக்கல் கேட்டு போயிடுச்சாங்க என்ன பண்ணுறது போங்க ஆயிடுச்சு எனக்கு டைம் அதெல்லாம் சொல்லி வருதா சொல்லாமே தான் வருது நாங்கள் ஓன் பண்ணி பண்ணலப்பா யாரும் அதான் இப்போ உங்களுக்கு தான் ஆக்சிடென்ட் அவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு இருக்கா ஏதோ அப்படி ஆயிடுச்சு ఏమన్నా ఏమన్నా పోనా ఎంత ఉంది ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ போப்பா போப்பா ஏதோ இன்னொரு 500 ரூபா போனா நீங்களுதே போதும் போட்டுக்க போ போனா போனா நான் இடம்னா போன போப்பா தேங்க்யூ போயிட்டு வாங்க ஆகுது இது ஒன்றும் இதாகலையா நான் அப்பவே கொஞ்சம் டவுட் இருந்துச்சு அந்த பைப்பு போடும்போது அப்போ தான் போட்டாங்க நான் நேரத்துக்கு முன்னாடி தான் இன்னும் கொஞ்சம் என்கிட்ட காடி இல்லை இல்லைன்னா என் காடி மேலே ஒழுங்கு போயிடுச்சு அப்போ 2 பேரும் கூட்டணும் போங்க அதுவும் புது வண்டி வேறு எனக்கு கவலை தாங்க ஒரு 1500 ரூபா ஆகுது